தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/12/2016 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மதியம் 1:41 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு ரமண மகரிஷி பிறந்த நாள். ஆன்மீக பேரொழியாக விளங்கியவர். அவரை நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒருவர் குருவாக இருக்க வேண்டுமானால், குருவினுடைய அருளுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால், குருவருள் நன்றாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பிறந்த தேதி 3, 12, 21, 30 என்று 3 என்ற எண்ணின் ஆதிக்கத்தில் இருப்பது நல்லது. 3 பிறந்தவர்கள் எல்லாம் குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். குருவுக்குரிய எண் 3. இன்றைக்கு தேதி 30, 3 என்று வருவதனாலே குருவை பற்றிய சில விவரங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னு வந்தால் குரு தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஏராளமாக கூட்டம் இருக்கும். குரு பச்சை கொடி காட்டினால்தான் கல்யாணம் நடக்கும். குரு புத்திரஸ்தானத்தை பார்த்தால் பிள்ளைகள் பிறக்கும். குரு நல்ல இடத்துல இருக்க வேண்டும். குருவேனி பார்த்தால் போதும், கோடியாய் நன்மை சேரும். குருவருள் இருந்தால் நாளும் குறைகளோ அனைத்தும் தீரும். திருமணம் முடித்து வைப்பாய், செல்வங்கள் சேர வைப்பாய், வருமானம் குவிய நாளும் வழிவகுக்கும் குருவே போற்றி என்று குரு சன்னதியிலே நாம் போற்றி போற்றி என்று பாட வேண்டுமாம். இப்படிப்பட்ட குரு 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களெல்லாம் குருவின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். இவர்களெல்லாம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். தென்முக கடவுளை அதிகாலையிலேயே வழிபட வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சனை செய்கிறதுக்கு இயலாத போது உதவியாளர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். ஆனால் குருவுக்கு மட்டும் நாமே நேர போய் அர்ச்சனை செய்யணும். குரு சன்னதியில் நாமே நிற்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்வந்தார், அவர் ஜாதகம் பார்க்க வந்தபோது தன்னுடைய மகளுக்கு எப்போ கல்யாணம் முடியும், என்ன பரிகாரம்னார். குருவுக்கு அர்ச்சனை வைங்க, 4 வாரம் வச்சா கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். கேட்டுக்கிட்டு போயிட்டார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி யார் போகணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொன்னேன். உங்களுடைய மகளையும் கூட்டிக்கிட்டு போங்க, சன்னதியில் நிற்கணும், குரு பார்த்தால்தான் கோடி நன்மை அப்படின்னு அவர் சொன்னார். என்னுடைய மகள் அப்படியெல்லாம் கோயிலுக்கு போகாது, அது டிவி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு, வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் கூட்டிக்கிட்டு போங்க, கல்யாணம் நல்ல இடத்துல முடியும்னு சொல்லியிருந்தேன். சில நாட்கள் கழித்து நீ சந்திச்சார். என்ன ஆனிச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன். முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. யாருக்கு அப்படின்னு கேட்டேன். வேலை பார்த்த பொண்ணுக்குன்னாரு. என்னையா இப்படி சொல்கிறீங்களே, உங்கள் பொண்ணுக்குள்ள ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை, என் பெண்ணுக்காக நீங்கள் சொன்னீங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிட சொல்லி, அது கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆகையினாலே அது பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லி என்னிடம் வீட்டிலே பணிபுரிகின்ற ஒரு வேலைக்கார பெண்ணிடம் நாங்கள் தேங்காய் பழமெல்லாம் கொடுத்து அனுப்பினோம். ஒரு 2 வாரம் போணுச்சு. 3வது வாரம் அவங்க உறவினர்களே எதற்கு திருமணம் பேசி இப்போ திருமணம் முடித்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு உங்களுடைய வீட்டிலே பணிபுரிகிற பெண்ணை பார்த்ததனாலே அதற்கு கோடி நன்மை ஏற்பட்டு விவாகம் முடிந்து விட்டது. எப்போவுமே பணியாளர்களை கொண்டு செய்யக்கூடியதை பணியாளர்களை கொண்டு செய்யலாம். நாம் செய்ய வேண்டியதை நாமே செய்யணும். அது மாதிரி சில பழைய காலத்திலே சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆலய வழிபாட்டிலே அக்கறை காட்டுகின்ற பொழுது நாமே முன்னின்று நடத்த வேண்டும். அப்போ தான் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் குருவுக்கு நீங்கள் அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது குரு அருளை பெற விரும்புவர்கள் 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை அன்றைக்கு குருவை நேரில் சென்று வழிபட்டு குரு சன்னதியிலே அர்ச்சனைகளெல்லாம் செய்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி குரு கவசம் பாடினால் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைக்கின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மாலை நேரத்தில் மங்கள செய்தி ஒன்று உங்கள் இல்லத்தில் வரப்போகிறது. ஃபோன் மூலமும் உங்களுக்கு வருகிற தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவும் இருக்கலாம். அஷ்டமத்தில் சனி இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனியோடு இணைந்து புதன் இருக்கிறார். 6க்கு அதிபதி இணைந்திருப்பதால் அதனுடைய கடுமை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது. மேலதிகாரிகளின் தொல்லைக்கும் ஆளாக நேரிடலாம்.
இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவர். உறவினர் பகை அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள செய்தி மனை தேடி வரும் நாள். தங்கு தடைகள் அகலும். தனவரவு திருப்தி தரும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். பயணங்களாலும் பலன் உண்டு. வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உடன் இருப்போராலும் கலக்கம், உடன்பிறப்புகளாலும் கலக்கம் உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் ஏற்படும். வரவை காட்டிலும் செலவு கூடும். தொழிலுக்காக எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். கன்னிராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேசமிக்கவர்களின் எண்ணிக்கை கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கல்யாண கனவுகள் நனவாகும். வியாபார விரோதங்கள் விலகும். துலாம் ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். பணப்பொறுப்புகள் யாருக்கும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வருவது போல் வந்து கொண்டே இருக்கும். சொத்துக்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பிள்ளை செல்வங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். எந்த செயலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள தகவல் வந்து சேரும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் நடைபெறும். வாகன யோகம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் விமர்சனங்களால் உங்களுக்கு விரிசல்கள் ஏற்பட்டது மறையும் நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் அனுகூலமாக உங்களுக்கு நடந்து கொள்வர். வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்றங்கள் உறுதியாகலாம். எதிர்பார்த்தபடியே உத்தியோகத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். உறவினர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சி கைகூடும். சுப செலவுகள் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். திருமண முயற்சிகளில் கூட இருந்த தடைகள் விலகலாம். பிள்ளைகளால் உதிரி வருமானங்களும் உண்டு. கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மீனராசி நேயர்களே, வரன்கள் வாயில் தேடி வரும் நாள். வாரிசுகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் நண்பகலுக்கு மேல் வரலாம். இன்றைக்கு ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே மனக்குழப்பம் அகலும். நேற்று முந்தைய நாள் நடைபெறாத சில காரியம் இன்றைக்கு நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. நண்பர்கள் உங்களுக்கு நல் ஆதரவு தருவர். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.